எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் விஜயானந்தி. உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மிக மிக சந்தோஷம். இதிலெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த புரிதல், அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நாம் எல்லோரும் ஒன்று என்கின்ற அந்த நினைப்பு வந்துவிட்டாலே போதும், நம்மால் மற்றவர்களுக்கு அந்த தீமை என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மால் செய்ய முடியாது. அதன் மூலமாக அந்த சந்தோஷம், இந்த ஃபீல் குட் ஃபேக்டர் சொல்லணும், அது கண்டிப்பாக நம்மிடம் வரவே வராது அப்படிங்கிறாரு. அந்த irresponsible பிஹேவியர் கண்டிப்பாக அந்த கூட்டாக இருக்கும் பொழுது, அதாவது we are all one அப்படிங்கிற அந்த நினைப்பு வரும் பொழுது, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களை விட்டு போய் அந்த நல்ல ஒரு விஷயம் மட்டும்தான் உன்னிடம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால நீ யார் என்றால், நீ என்ன ஆம், அனுபவத்தை அனுபவிக்கிற அதுதான் நீ. நீ அந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தின் ஒரு வெளிப்பாடு தான் நீ. நீ என்ன அதை வெளிப்படுத்த நினைக்கின்றாயோ அதை கண்டிப்பாக நீ வெளிப்படுத்தத்தான் வேண்டும். அதுதான் நீ உனக்கு வழங்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிசாகும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இப்போ ரொம்பவே சைட் ட்ராக் மாதிரி போயிட்டாரு. நீங்க ரொம்பவே நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, எனக்கு புரிந்த மாதிரி இருக்கிறது. அதனால எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால அந்த நான் கேட்ட அந்த ஆண் பெண் அதை பற்றின விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா, நான் இந்த இரு பாலரை உருவாக்கினேன். எதனால? இந்த இன்னன் யாங் போல இல்ல, இந்த உலகம், அந்த உலகம் என்று சொல்றது இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே முழுமையானதாக இருப்பதற்காகவே தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உருவாக்கின்றேன் என்றால், இந்த இன் அண்ட் யாங் என்று சொல்லக்கூடியது, அந்த மேல் அண்ட் ஃபீமேல், அதுதான் இந்த உலகத்திலேயே மிக மிக ம- உயர்ந்த ஒரு வாழ்வியல். இட்ஸ் த லிவிங் எக்ஸ்பிரஷன். அது வாழ்வின் வெளிப்பாடு, இந்த உலகத்திலே மிக மிக உயர்ந்த வாழ்வின் வெளிப்பாடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இன் அண்ட் யாங், த ஹியர் அண்ட் தேர், த ஹாட் அண்ட் கோல்ட், த அப் அண்ட் டவுன், முன்னே பின்னே, இரவு பகல், எல்லாமே, அந்த வேகமாக போவது மெதுவாக செல்வது, எல்லாமே, இது எல்லாமே நான் உருவாக்கிய விஷயங்கள் தான். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, உம் எதுக்காகன்னு சொல்ல விட, இந்த ஆண் பெண் இருவருக்கும் இடையே உள்ள அந்த அதீத அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்துவது என்று அவர் கேட்கும் பொழுது, கண்டிப்பாக அதில் முதலில் இருக்க முக்கியமான விஷயம் அன்பு. அந்த அன்பை அன்பு இல்லாமல் அந்த வெளிப்பாடு என்பது இரு இருப்பது என்பது சாத்தியமில்லை. கண்டிப்பாக அந்த அன்பு கண்டிப்பா இருக்கு. அதை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் மற்றவரிடம் காண்பிக்க வேண்டும். நிறைய பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? அந்த அன்பு இருக்கும், ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துவது என்பது தெரியாது. அதை வெளிப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதுவும் விளையாட்டுத்தனமாக, ஒரு சந்தோஷமாக, கண்டிப்பாக அதில் அந்த ஒரு ஆசை என்கின்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் என்கின்ற ஒரு விஷயம், அதில் புனிதம் என்கின்ற விஷயம் கட்டாயம் கலந்திருக்க வேண்டும். இதை அவர் சொல்கிறார். இது எல்லாமே, அதாவது அதுக்காக பிளான் பண்ணி வச்சுதான் அது பத்மா இல்லை. கேன் பி ஸ்பான்டேனியஸ். சட்டென்றும் கூட உங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அஹ், அனுபவமானது கண்டிப்பாக இருக்கணும். அது யூ நீட் டு பி மோர் கிரியேட்டிவ். யூ நீட் டு ஃபீல் த லவ். இதெல்லாம் அவர் சொல்லும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், எது அன்பை எப்படி நாம் மற்றவரிடம் வெளிப்படுத்துவது என்பது பற்றி. அதனால இந்த ஆண் பெண் இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கும் இந்த அன்பானது, இது எப்பொழுதுமே இட்ஸ் அன் எட்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ அப்படின்னு இல்லை, எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது ஆண் பெண்ணில் பார்க்கும்போது இது எல்லா உயிரினமும் இருக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இட் இஸ் தட் ரித்தமிக் எனர்ஜி. நம்ம சொன்னோம் இல்லையா முதல்ல, அந்த ரித்தமிக் விச், இதுதான் நம்முடைய எல்லா உயிரினத்துடைய வாழ்க்கைக்கும் தேவையான அந்த ஒரு எரிபொருள் போல அப்படிங்கிற, தட் இஸ் த பேசிக். அது இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு. சோ இந்த ஒரு அன்பை தான் நான் இந்த சக்தியைத்தான் ஒரு இந்த
ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து எப்படி அந்த சிக்னலை வந்து எல்லா இடத்துக்கும் பரப்புமோ, அதே போலத்தான் இந்த ஒரு அன்பு, இந்த இந்த பேசிக் லவ், அன்பு என்கின்ற இந்த விஷயத்தை தான் ஒரு சிக்னல், ஒரு டிரான்ஸ்மிட்டர் போல இந்த உலகம் சொல்றது இந்த பிரபஞ்சத்தின் எல்லா கோணத்திற்கும் பரவுகின்றேன். சோ இந்த பிரபஞ்சமே அன்பின் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, ஒரு செடி கொடி, இல்லை அந்த நீங்க பார்க்கக்கூடிய அந்த பாறை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது இதை போன்ற ஒரு சக்தியைத்தான், இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர், எல்லா நம்மை சுற்றி நாம் பார்க்கும் எல்லா விஷயமே ஒரு அன்பைத்தான் அந்த செய்தியாக அனுப்பி கொண்டே இருக்கிற ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு சிக்னல் போல அது அனுப்பி கொண்டே இருக்கிறது. நீங்கள் அந்த சக்தியை அனுப்பி கொண்டே இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த யூ கேன் திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் as a சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் மாதிரி. நீங்கள் எல்லா பக்கமும், இந்த பக்கம் இல்லைங்க, ஃபுல் 360 டிகிரிஸுக்கும், நீங்கள் எல்லா பகுதிக்கும் நீங்கள் அந்த சக்தியை அனுப்பி கொண்டே இருக்கின்றீர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அது எப்படி போகின்றதுனால், உள்ளிருந்து நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா, உள்ளிருந்து வெளியேவாக அந்த வேவ் பேட்டர்ன் மூலமாக ஒரு, அப்போது அதுதான் சொல்றேன், இந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு, வைப்ரேஷன் மேட்ச் ஆயிடுச்சு, அதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் அது அதில் வந்து சார்ந்து வரும் விஷயங்கள் தான். இந்த சக்தியானது உங்களை விட்டு போகும்போது அது வந்து எங்க போகும் அப்படின்னு சொல்றீங்க? பக்கத்துல கொஞ்சம் தூரம் இல்ல, கண்டிப்பாக அது வந்து இந்த சுவரையும் தாண்டி, அந்த மழையையும் தாண்டி, அவர் சொல்றாரு, இந்த சந்திரனையும் தாண்டி, சூரியனையும் தாண்டி, அது ஃபாரெவர் அப்படியே போய்க்கொண்டே தான் இருக்கிறது. அது நிறுத்த போவதே கிடையாது. அதுதான் சொல்றாங்க, போன புக்ல பார்த்தோம் இல்லையா, தட் தாட் இஸ் an எனர்ஜி. அதேதான், அந்த எந்த ஒரு எண்ணமா இருந்தாலும், ஒன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட் இட் cannot பி destroyed. எனர்ஜி கேன் neither be created nor destroyed. இல்ல அது போல அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அது போய்க்கொண்டே தான் இருக்கணும். அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு, அந்த அன்பு என்கின்ற அந்த சக்தியானது நீங்கள் உருவாக்கியது, அது போய்க்கொண்டே தான் இருக்கும். அதனால எல்லா எண்ணத்திற்கும் ஒரு நிறத்தை சேர்ப்பதுதான் இந்த சக்தியானது. அதனால் நீங்க எந்த நேரத்திலும் கூட யாரை பற்றியாவது நினைத்தீர்கள் என்றால், அது அது வந்து நீங்க நினைத்த அந்த நபருக்கு, இஃப் தே ஆர் லிட்டில் பிட் சென்சிட்டிவ், அவர்களால் அந்த சக்தியை உணரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா, கண்டிப்பாக அவர்கள், அதாவது நானும் நீங்களும் ஒரே நேரத்துல நினைக்கிறது, நம்மை விரும்பியவர்கள், நாம் நினைக்கும், ஓ நானும் அந்த நேரத்துல நினைச்சிட்டு இருந்தேன் உன்னை பத்தி, இதெல்லாம் நாம் சில நேரம் நம்மை ரொம்ப விரும்பியவர்கள் இல்ல ஏதாவது பத்தி யாரை பத்தி நினைக்கும் பொழுது, அஹ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உன்னை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணிட்ட, நிறைய நடக்கும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால நிறைய நேரம் நீங்கள் சொல்லும் அந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, செய்யும் அந்த செயலா இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லாவற்றிற்குமே ஒரு ஹம், என்ன சொல்றது, ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதன் மூலமாக ஏதேனும் ஒரு பின் விளைவு என்பது கண்டிப்பாக அங்கே நடக்க இருக்கிறது. ஏனென்றால் இந்த அசைவுகள் என்பது வைப்ரேஷன்ஸ் வந்து, அது போகும் அந்த வேகத்தில் வந்து அதோடைய வேவ் லென்த், அதோட ஃப்ரீக்வன்சி, அது எந்த விதத்தில் மாறுகிறது, மாற்றங்கள் இருக்கிறது இல்லையா, அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ம், நினைவுகள், அதாவது மூட்ஸ் சொல்றோமே, மூட்ஸ், அப்புறம் உங்களுடைய அனுபவங்கள் சொல்றது, அந்த உணர்வுகள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்களை பொறுத்து தான் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதனால ம், நாம ஐ எம் சென்டிங் யூ சம் குட் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே இதுல ரொம்ப ரொம்ப உண்மையானது தான். அதனால எப்பொழுதுமே அந்த நினைவுகள்ல இருந்து எப்பொழுதுமே நாம் வந்து நல்லவற்றை நினைக்க வேண்டும் அப்படின்னு. லவ் இஸ் இன் தி ஏர், நாம் சொல்லும் ஒரு சாதாரண ஏன் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கும்போது அன்பு என்பது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அதனால லவ் இஸ் இன் தி ஏர், அதைத்தான் நான் சொல்றாங்க. அதைத்தான் அந்த மேட்ரிக்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு, இட் இஸ் இன்டர்வோவன். நான் நினைப்பது உங்களிடம் இருக்கு, நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை நினைக்கும்போது அது வேற ஒரு விஷயம். கடைசியில் அவர்கள் என்னை பற்றி நினைக்கும்போது இட்ஸ் அ இன்டர் கனெக்டட் பிக் வெப், இட் இஸ் அன் இன்டர் ஓவன் பர்சனல் வைப். அதைத்தான் அந்த ஒரு அழகான ஒரு மேட்ரிக்ஸ். அது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய வலை அது.
சுத்தி சுத்தி வருவது, நேரம் முன்ன பின்னே வருவது, அது நாம் நினைப்பதை விட மிக 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 ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இது. நம்மளால அதை பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்களா, கடவுள் வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப அற்புதமா செய்றாங்க இல்லையா? நான் நினைப்பதும் நடக்கிறது, நீங்க நினைப்பதும் நடக்குது, மற்றவர்கள் நினைப்பதும் நடக்குது. எப்படி? அதுக்கெல்லாம் அந்த ஒரு இன்டர் கனெக்ஷன், அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. அது மற்றவர்களை மட்டுமில்லை, நம்மையும் சேர்த்துதான் ரொம்பவே அது வந்து பாதிக்கிறது. அதனால் நாம் வெளியே அனுப்பும் அந்த வைப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அலைகளை எப்பொழுதுமே நமக்குள் வரும் அந்த வைப்ஸ் ரெண்டுமே ஆஹ் கலந்து அந்த மேட்ரிக்ஸ் போல அந்த ஒரு என்னது, ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கிரிட்ன்னு சொல்லலாம், அதே போல உருவாகி கண்டிப்பாக அது ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து ஒரு அழகான ஒரு பின்னலை, ஒரு சின்ன நம்ம ஒரு கோலம் போல, ஒரு பின்னல் போல ரொம்ப அழகாக உருவாகி அது என்னையும் சரி உங்களையும் சரி கண்டிப்பாக அதில் பாதிப்பு என்பது நிறையவே இருக்கின்றது. இதைத்தான் நம்ம வந்து படிச்சோம் இல்லையா, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். அதான் நம்ம குரூப்பா சேர்ந்து ஏதாவது குரூப்பா சேர்ந்து ப்ரேயர் செஞ்சோம்னா அது ஏன் நடக்கிறது? அதுதான் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். நாம இந்த உலகத்துல நிறைய நேரம் அந்த வலியோடனோ இல்லை ஒரு பயத்தோடவோ இருந்தோம்னா அது கண்டிப்பாக அந்த கலெக்டிவ் கான்சியஸ் கண்டிப்பாக அந்த உலக அளவுல நம்ம அது நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் எதுவா இருந்தாலும் சரி, நாம் வந்து ஆம், போரை பற்றி நினைக்காமல் அமைதியை பற்றி அதை பற்றின விஷயங்கள் நினைத்தோமே கண்டிப்பாக நமக்கு தேவையான அந்த விஷயங்கள் நடக்குது. அதனால எப்பொழுதுமே அந்த அன்பு என்கின்ற விஷயத்தில் அதிகம் செலவு செய்யுங்கள் உங்கள் நேரத்தை, அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை விடுத்து விடுங்கள் அப்படின்னு அது சொல்றாரு இந்த இதுலையுமே. அதனால நீங்கள் செலுத்தும் அந்த எனர்ஜியானது, சக்தியானது எப்பொழுதுமே வெளியே சென்று கொண்டிருக்கின்றது, எல்லாவற்றையும் தொட்டு கொண்டிருக்கின்றது. அது இப்பொழுதும் உங்களை தொட்டு கொண்டிருக்கின்றது. அதில் ரொம்ப ரொம்ப ஆம், உம், என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கின்றேன், நீங்கள் இருக்கின்றீர்கள். ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சக்திகள் வந்து ரெண்டும் ஏதோ ஒரு இடத்துல இணையுதுன்னு வைத்துக் கொள்ளலாம். அதுல வந்து அவர் அழகா ஒரு பெரிய உதாரணமே எடுத்து சொல்லுகின்றார். டாம் மேரி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு ரூம்ல, ஒரு அறையில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் சந்திக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் இருவருமே அந்த சக்தி மிகுந்தவர்கள். ஏன்னா எல்லாருக்குமே அந்த சக்தி இருக்குது இல்லையா, லைக் தே ஸ்பெண்ட் தட் எனர்ஜி, சென்ட் தட் எனர்ஜி வைப்ஸ் அரவுண்ட். அதே போல அந்த அன்பின் சக்தியை அவர்கள் அவர்களிடமிருந்து வெளியே செலுத்துகிறார்கள். எப்படி? அது சுத்தி, அவர்களை சுத்தி அந்த 360 டிகிரிஸுக்கும் அவர்கள் வந்து அந்த ஆஹ் சக்தியை வெளியே செலுத்துகிறார்கள். அப்பொழுது அது இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமாகவே பரவுகின்றது. அந்த கொஞ்சம் சக்தி வந்து அந்த டாம் என்கின்ற நபர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சக்தி வந்து அந்த மேரி எங்கோ ஒரு இடத்தில் இணைகின்றது. அப்பொழுது அந்த இரண்டு சக்தியும் சேர்ந்து அந்த அன்பின் மிகுதியில் இருக்கும் பொழுது அது இரண்டு சேர்ந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த டாம் மேரி என்கின்ற ஒரு புது சக்தி உருவாகின்றது. அவர்கள் இருவரும் ஆம், இன்னும் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த சக்தியின் மூலமாக ஏற்கனவே புதிதாக ஒரு சக்தியை உருவாக்கி விட்டார்கள். அதனால டாம் மேரி அப்படின்னு அவரே அதுக்கு உதாரணத்துக்காக ஒரு ரெண்டும் சேர்ந்த ஒரு பேரை வைத்திருக்கிறாரு. இப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, இந்த டாம் மேரி என்கின்ற அந்த ஒரு சக்தியானது இந்த டாம் மற்றும் மேரி ரெண்டு பேரும் சேர்ந்து இணைத்து புதிதாக உருவாக்கிய ஒரு விஷயம். இந்த சக்தி என்பது அந்த அவர்களிடம் இந்த செல்லுகிட்ட அந்த சக்தி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பைப்லைன் போல நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருந்து ஒரு பைப்லைன் வந்து எடுத்து இன்னொருத்தங்கிட்ட மாற்றோம்னா எப்படி இருக்கும், அந்த அதே போல ஒரு வாட்டர் பைப்லைன், அதே போல ஒரு சில்வர் கார்டு போல அது போல இருக்கின்றது அப்படிங்கிறாரு இந்த மேட்ரிக்ஸ். அதனால இப்போ இன்னும் அவங்க தனித்தனியா தான் இருக்கிறாங்க, சேரலை.
இப்போ அந்த டாம் மேரி என்கின்ற அந்த ஒரு சக்தியானது பொதுவாக உருவாகி இருக்குது. இப்ப என்னன்னா அந்த சக்தியானது அவர்கள் அந்த டாம் அண்ட் மேரி இருவரும் செலுத்தும் அந்த சக்தியானது எங்கோ ஒரு இடத்தில் சேர்ந்திருக்கிறது. அப்புறம் அது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேர்க்கையில் அது அவர்கள் சொல்லும் சொற்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஒன்று சேர்க்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பக்கத்தில் கொண்டு வருகிறது. முதல்ல அவர் சொல்லும் விஷயம் அது மூலமாக அந்த சேர்க்கை என்பது, அதாவது அந்த டாமுக்கும் மேரிக்கும் இந்த இந்த உடல் அளவில் இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய ஆன்மாவானது உள்ளே இருக்கிறது இல்லையா, அது இந்த டாம் மேரி என்கின்ற அந்த சக்தியானது எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு ஆம், அதற்கு என்று ஒரு என்ன சொல்றது, எப்படி இருக்கும் என்ற புரிதல் வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வருகின்றது. இட் வாண்ட்ஸ் டு நோ அந்த டாம் மேரி என்கின்ற அந்த சக்தி. அதனால இரண்டு பேருக்குமே, அந்த டாம்க்கும் மேரிக்கும் அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை விடுத்துவிட்டு அன்பு என்கின்ற அந்த ஒரு விஷயத்தில் சேரும் பொழுது அவர்களால் அந்த ஆஹ், உடல் அளவிலும் கூட அவர்களால் ஒன்றாக சேரும்போது அந்த சேரும் பொழுது அந்த டாம் மேரி என்கிற அந்த புது சக்தி ஏற்கனவே சோல் லெவல் இருந்தது இல்லையா, அந்த ஒரு சக்தியானது உடல் அளவில் சேரும்போது புதியதாக ஒரு உயிரினத்தையே உருவாக்கக்கூடிய அந்த சக்தியானது அவர்களுடன் இருக்கின்றது அப்படிங்கிறாரு. இதன் மூலமா தான் அவர் சொல்றாரு, இந்த உயிரினங்கள் உருவாகும் அந்த சக்தியானது எப்படி நடக்கிறதுனா இந்த மாதிரி தான் அன்பின் மூலமாக, அன்பின் வெளிப்பாடு, இந்த எனர்ஜி அது ஒரு நமக்கே தெரியாமல் இந்த அன்பை நாம் நிறைய வெளியே செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். அது எங்க போய், அதாவது இந்த திருமணங்கள் சொர்க்கத்தை நிச்சயப்படுத்துன்னு சொல்றேன், அது மாதிரிதான் போல இருக்கு. நிறைய நேரம் நமக்கே தெரியாமல சரி, அஹ், நாமும் ஒரு பெண்ணாகவோ இல்லை பையனாக இருந்து நமக்கு அந்த திருமண ஆசை வரும்பொழுது அதே போல வேற எங்கேயோ இருந்து அந்த ஆசை வரும்பொழுது அதுவும் அந்த பெரியவர்கள் மூலமாகவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ இல்லை ஏதேனுமோ நாமும் நேரில் பார்க்கும்போது அது மூலமாக நடந்து அந்த நிகழ்வு என்பது ஏற்பட்டு நமக்கே அந்த அன்பு, அந்த காதல் என்கின்ற ஒரு விஷயம் உருவாகி அந்த 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 கார்டு இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் மூலமா அந்த கார்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பில், அந்த அன்பின் வலு ஆஹ், அதிகரிக்கும் பொழுது அந்த அந்த கார்டு, அந்த கயிறு இருக்கு இல்லையா, அதன் அளவு குறைந்து கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவில் நம்மை அழகாக கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. எப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஒன்றுடன் ஒன்று பக்கத்தில் கொண்டு வந்து அதனுடைய அந்த அன்பின் ஆழம் அதிகமாக இருக்கும் பொழுது கூட கொஞ்சம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, லைக் அட்ராக்ட்ஸ் லைக், இதை தான் சொல்றது. அது நம்மை அழகாக கொண்டு வந்து சேர்த்து ஒன்றாக கலந்து விடுகிறது. அது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லல, அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதைத்தான் அவரும் இங்கே சொல்கிறார்கள். அந்த மனித உறவில் உருவத்தில் இருக்கும் பொழுது அது மிகவும் அந்த கடைசியில் அந்த டாம் மேரி என்கின்ற இருவரும் சேர்ந்ததாக அந்த டாம் எரி என்கின்ற அந்த ஒரு புதிதான ஒரு விஷயம் உருவாகி விடுகின்றது. அந்த ஆஹ் ரத்தத்தில் புது ரத்தம் உருவாகின்றது. இட்ஸ் a நியூ flesh which is born from the flesh. அவர்களிடமிருந்து உண்மையிலே ஒரு புதிதான ஒரு உயிரையே அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். இதுதான் அவர் சொல்லும் ஒரு விஷயம். ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு இது இந்த புத்தகத்துல வாசித்தீங்கன்னா இன்னும் நிறையவே நான் அவர் நிறைய நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார். நேரத்தின் காரணமாக என்னால் சில விஷயங்களை மட்டும்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாருமே ஏதேனும் ஒரு அந்த அன்பை எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த மேட்ரிக்ஸ் அழகாக நம்மை தேவையான இடத்தில் அப்படியே அப்படி கிறிஸ் கிராஸ், இங்கேருந்து இங்கேருந்து அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வருது, வேற யாரோ சொல்லும் அது செலுத்தும் அந்த அன்பு இங்கே வருகிறது, எல்லாம் பத்திரிஜையில் பார்த்தீங்கன்னா பத்திரிஜையை நோக்கி அப்படின்னு நினைச்சு பாருங்க. லட்சக்கணக்கா எவ்வளவு பெரிய ஒரு வெப் இருந்திருக்கும் இல்லையா அவரிடம் அந்த அன்பின் ஒரு அந்த மேட்ரிக்ஸ் பத்தி அவர் நினைக்கும் பொழுது ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயம் இந்த அன்பை பற்றி நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது. அதனால இந்த
அன்பின் பரிமாற்றம் நடக்கும் பொழுது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், தட் இஸ் த லைக் அட்ராக்ட்ஸ் த லைக். என்னுடைய எண்ணத்திற்கேற்ப என்னிடம் வந்து சேரும் அந்த மக்கள். நாம் இப்போ தியானத்தின் மூலமாக சேர்ந்திருக்கிறோம் இல்லையா? அதே போல வேறு ஒரு கூட்டம் வேறு ஒரு எண்ணத்தின் மூலமாக சேர்ந்திருப்பார்கள். அதுதான் அந்த அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்த வைப்ரேஷன்ஸ் பிகம் ஹெவியர், அப்பொழுது அது பக்கத்தில் வந்து கண்டிப்பாக இட் பிகம்ஸ் அ மேட்டர். மேட்டர் என்றால் அந்த திடமான ஒரு பொருள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஒரு எண்ணம் வந்து இட்ஸ் லைக் நாட் அ மேட்டர் இல்லையா? அது நாம அந்த ஈர்ப்பு சக்தியின் மூலமாக அந்த ஒரே விஷயத்தை பற்றி நாம் நினைக்கும் பொழுதோ செய்யும் பொழுதோ அது நம்மிடம் பக்கத்தில் வந்து அது கடைசியில் அது நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் சொல்ற அதுதான் நடக்கிறது அப்படிங்கிறாரு. அதனால நிறைய பேர் ஒரே விஷயத்தை பத்தி நினைக்கும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கடவுள் கூட்டு பிரார்த்தனை, இந்த கூட்டு தியானம், இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுதான் பத்திரிஜியும் நிறைய சொன்ன அதற்குரிய எஃபெக்டே வேற, அது விளைவே வேறு. நிறைய நேரம் நம்ம அந்த கூட்டாக இருக்கும்பொழுது அந்த தியானத்தில் நம்மளால ரொம்ப சீக்கிரம் போகுது. அதே தனியா இருக்கும்போது அந்த நிறைய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அவரும் சொல்றாரு. அதனால எப்பொழுதுமே நாம ஹம், உருவாக்கும் அந்த எண்ணங்கள் இந்த உலக அளவில் பாதிப்பை உருவாக்கும் என்பது நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ கலெக்டிவ் ஐடியாஸ் வரும்பொழுது, அதாவது நம்ம இந்த ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டோம்னா டக் 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 டக்குன்னு அப்படியே அது ஒரு வைரலா மாறி எப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குகின்றது. இந்த கலெக்டிவ் ஐடியாவா மாறி பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதைத்தான் அவரும் இங்க நம்ம இப்போ ட்விட்டர் இருக்கோம், பட் அந்த காலத்துல அவருக்கு அது இல்ல. பட் அவர் அதை பற்றி தான் அந்த கலெக்டிவ் ஐடியாஸை பத்தி கொஞ்சமே நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அதனால வாழ்க்கையில வந்து இந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த ரித்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அந்த கடவுளின் சேர்க்கை, அந்த கடவுளை காண்பது, அந்த வாழ்க்கையினும் அந்த ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்றோம், அந்த வாழ்க்கை சக்கரத்தை நாம் எப்படி அழகாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அதாவது சீசன்ஸ் மே கம் அண்ட் கோ, இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கும். அந்த அது என்னவென்று சொன்னாலும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு உள் சுவாசம் போன்றது, அந்த பிரபஞ்சத்தின் ஒரு வெளி சுவாசத்தை போன்றது தான். அந்த ஒரு விஷயம்தான், அதுதான் அந்த ஒரு சைக்கிள், ஒரு வட்டம் போல நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நீங்கள் அந்த கடவுள், யூ ஆர் தட் காட், யூ ஆர் தட் காடஸ். இது நீங்கள் தான் எல்லாமே, இதை தவிர நீங்கள் எதுவுமே இல்லை. இது தவிர நீங்கள் வேற எதுவாகவும் இல்லை, வேற எதுவாகவும் இருக்க போவதும் இல்லை. அதுதான் நீங்கள். இந்த உலகமே நீங்கள் என்ன என்றதை பொறுத்துதான் இருக்கின்றது. அதனால நீங்கள் அந்த கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஆஹ், சுய என்ன சொல்ற செல்ஃபிஷ், அந்த அந்த செல்ஃபிஷ் நேச்சரோட கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லதுதான். அந்த செல்ஃபிஷ் சாய்ஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அந்த கடவுளை எப்படி தெரிந்து கொள்வது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை அதை வந்து உங்களுடைய ஹையஸ்ட் சாய்ஸா வச்சிருக்கோங்க. ஸோ தட் யூ கேன் சர்வ் த அதர் பீப்புள். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு முதல் ஆஹ், ஒரு புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், முதல்ல உங்களுக்கு அந்த விஷயத்தில் முன்னுரிமை கொடுங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம் என்பது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பின் பரிமாற்றம் மிகவும் ஒரு அழகான ஒரு விஷயமாக மாறி இந்த பிரபஞ்சம் என்கின்ற அந்த ஓட்டத்தில், பிரபஞ்ச ஓட்டத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு அந்த அன்பை நாம் உணர்ந்து விட்டாலே போதும், இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை நம்மளால், அந்த பிரபஞ்சத்தை நம்மளால் ஒரு உணர முடியும் நம்மளால. இதுதான் அவர் சொல்லும் ஒரு விஷயம். இன்னைக்கு இதோட போதும் என்று நினைக்கின்றேன்.